சம்பந்தி அம்மா, என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுவேன்னு தெரியல. நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா இந்த விஷயத்த நாங்க இப்படியே விட்டுருவோம் நினைச்சிட்டீங்களா? முடியாது. மாமாக்கு நடந்த விஷயத்துக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும். இதுல அதிகம் பாதிக்கப்படுதே என் அம்மா தான். அவங்களே அமைதியா இருக்கிறப்போ நீங்க எதுக்கு இப்படி துள்ளி குதிச்சிட்டு இருக்கீங்க? எங்க அப்பா மேல என்ன உங்களுக்கு அவ்வளவு பாசமா? என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு மட்டும் பாசம் அப்படியே பொத்துக்கிட்டு வருது. அது ஒண்ணு இல்ல பூஜா, குடும்பத்துல குழப்பம் வந்தாதான் அதுல அவங்களால குளிர் காய முடியும். அதான் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க. சில்லு வண்டுகளா? என்ன எல்லா சில்லு வண்டுகளையும் வளைச்சு போட்டுட்டு ஏத்தி விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? இவங்களெல்லாம் நீதான் பேச வைக்கிறியா செல்வி? ஐயோ, நடந்து முடிஞ்ச கதையை இனி யாரும் பேச வேண்டாம். பேசினவங்க மன்னிப்பு கேட்டுட்டாங்க. இனிமே நடக்க போறத மட்டும் பார்க்கலாம். இத பாருங்க, திரும்ப பேசி பேசி சண்டைய வளர விடாதீங்க. ஆமாடி கீர்த்தி, உனக்கு தாம்மா சொல்றேன். டாக்டர் டாக்டர், என் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உங்க வீட்டுக்காரர் ஹார்ட்ல 3 பிளாக் இருக்கு. அவர் உயிரை காப்பாத்தணும்னா ஆபரேஷன் பண்ணி ஆகணும். டாக்டர், அப்ப நீங்க உடனே ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க. அவர் சுகர் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ உடனே ஆபரேஷன் பண்ண முடியாது. அதை ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அதுக்கான ப்ரொசீஜர் தான் நடக்குது. அது கண்ட்ரோலுக்கு வந்துட்டா ஆபரேஷன் பண்ணிடலாம். சார், நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் வேணாலும் கொடுங்க, எங்க அப்பாவை மட்டும் காப்பாத்தி கொடுத்துருங்க. அது போதும். ஆபரேஷனுக்கு 5 லட்சம் ரூபா ஆகும். முதல்ல அதை கட்டிடுங்க. ஹாஸ்பிட்டல் ப்ரொசீஜர் படி பணத்தை கட்டினாதான் ஆபரேஷன் நடக்கும். ரொம்ப லேட் பண்ணிடாதீங்க. எவ்வளவு சீக்கிரம் பண்றோமோ அவ்வளவுக்கும் நல்லது. லேட் பண்ணா அவர் உயிருக்கு தான் ஆபத்து. நந்தினி டாக்டர், இந்த பேஷண்ட்டை நீங்களே அப்சர்வ் பண்ணுங்க. நான் மார்னிங் வந்து பார்க்கறேன். ஓகே டாக்டர். வேலு, நீங்க பயப்படாதீங்க. ஆபரேஷன் பண்ணா நிச்சயம் காப்பாத்திடலாம். நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு வந்து உங்களுக்கு டீடைலா சொல்றேன். சரிங்க. அஞ்சு லட்சமா? எங்க போவோம்? என் குடும்பத்துக்கு இப்படி அடி மேல அடி விழுது. இங்க தின சம்பாத்தியத்துக்கே வழி இல்ல. இதுல டாக்டர் 5 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க. எல்லாம் உங்களாலதான். இப்படி குடும்பத்தை நாசம் பண்றதுக்குனே இருக்கீங்களா? ஐயோ மாமா, ஹாஸ்பிடல்ல வச்சு இப்படி கை நீட்டி அடிக்கிறீங்களே. பின் என்ன செல்வி, நானும் எவ்வளவுதான் பொறுமையா போறது? விட்டா இவ பேசிட்டே இருக்கா. நானே அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு, பணத்துக்கு என்ன பண்ண போறேன்னு நானே கவலைப்பட்டு இருக்கேன். நேரங்காலம் தெரியாம பஞ்சாயத்தை கூட்டிட்டு இருக்கா. அண்ணே விடுனே, எல்லார் மேலேயும் தான் தப்பு இருக்கு. மாமா, இவ பேசினத மனசுல வச்சுக்காதீங்க. அவ பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மாப்ள, நாங்க தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆனா நீங்க மன்னிப்பு கேட்கறீங்களே. பரவாயில்ல, விடுங்க மாப்ள. முதல்ல அப்பாவுக்கு நல்லபடியா வைத்தியம் பார்க்கலாம். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அதை நான் பாத்துக்கிறேன். ஐயோ வேண்டாம் மாமா. அப்பாவுக்கான ஹாஸ்பிட்டல் செலவை அவர் பெத்த பிள்ளைங்க நாங்களே ரெடி பண்ணிக்கிறோம். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஆமாண்ணே, நீ சொல்றது சரிதான். பெத்த அப்பா அம்மாவை காப்பாற்ற முடியாதவன் எப்படி நல்ல மகனா இருக்க முடியும்? அண்ணே, நம்ம தலை அடமான வச்சாவது அப்பாவை காப்பாத்தணும்னே. டேய், என் புருஷனை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருக்கடா. கவலைப்படாதம்மா, எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி அப்பாவை காப்பாத்தி உங்ககிட்ட கொண்டு போய் சேர்த்து. உங்களதான்ப்பா நான் மலை போல நம்பி இருக்கேன். எப்படியாவது உங்க அப்பாவை வீட்டு கூட்டிட்டு வந்துருங்க. அத்தை இங்க பாருங்க, நாங்க அவரை கூட்டிட்டு வர மாதிரி இருக்காது.
மாமாவே எங்களோட கைய புடிச்சு கூட்டிட்டு வர அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாமாவை ரெடி பண்ணி உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டுறோம்.